ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே யாரும் எதிர்பார்க்கல. இந்த சமயத்தில் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, தலைவர் 173 போன வாட்டி மிஸ் ஆச்சு, இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்ற மாதிரி. அதுவும் அணியோடைய மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்தது. நீங்களும் அந்த ப்ரோமோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அதாவது வந்து இந்த ப்ரொமோவை விட பார்த்தீங்கன்னா இதில் பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வரைக்கும் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் அந்த படத்தை இயக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பார்க்கிங் டைரக்டர் அவருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அவரை கமிட் பண்ணியிருந்தாங்க, அவர் தான் இயக்க போகிறார் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி தான் வச்சுருந்தாங்க. கடைசி நேரத்தில் எப்படி இந்த மாற்றம் நடந்தது, ஏன் இந்த மாற்றம் நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து பல பேருடைய கேள்விகளாக இன்னைக்கு இருக்குது. இது என்ன நடந்தது இந்த ப்ராஜெக்டுக்குள்ள, ஏன் திடீர்னு ராம்குமார் பாலகிருஷ்ணன் மாற்றப்பட்டு சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிற கேள்வி எழுது. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, சுந்தர்சி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரஜினி கமல் 2 பேருமே சேர்ந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் டைரக்டர்கிட்ட ஒரு கதை கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் டைரக்டர் இருக்க இல்லையா அஸ்வத் மாரிமுத்து, அவர்கிட்டையும் ஒரு கதை கேட்டாங்க. நிதிலன் சுவாமிநாதன் மகாராஜா டைரக்டர், அவர்த்தையும் ஒரு கதை கேட்டாங்க. இது இல்லாமல் வேறு சில முக்கியமான இயக்குநர்கள்ட்டையும் வந்து கதை கேட்டாங்க. இந்த கதை கேட்ட வகையில் பார்த்தீங்கன்னா 2 கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணாங்க.